வெல்கம் டு தீபா கிச்சன். நம்ம கிச்சனில் இப்போது சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை சோம்பு கிராம்புலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 1/2 லெமன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். காஞ்சிருச்சு, பட்டை சோம்பெல்லாம் போட்டுக்கிறேன். பட்டை சோம்பு பொரிஞ்சிருச்சு. ஒரு வெங்காயம் வெட்டியிருக்கேன். வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதையே சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கன் வெந்தோடனே மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டு, மூடி போட்டு மூடிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். மசாலா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் பச்சை வாசனை எல்லாம் போடும். தேவையான அளவு உப்பு. நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன்.
இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தீபா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.